ஹரிஷு, ஃபஸ்ட்லாம் நம்ம ஊரில் அப்பப்போ மழை வரும். மழை வரும்போதெல்லாம் டிராஃபிக் ஆகும். ஆனால் இங்கே எப்பயாச்சும் தான் மழை வருது, ஆனால் எப்போவுமே டிராஃபிக் இது. என்னடா டேய்? வித்யாவை ரொம்ப திட்டிட்டேன்டா. நீ என்ன புதுசாக வாட திட்டுற? அதெல்லாம் விடு, இன்னைக்கு சரக்கு அடிக்கிறோம், ஜாலியாக தூங்குறோம். Cheers. குணா, தூங்கும் போது தயவு செஞ்சு மேலே கை கால் போடாதடா. செம்ம கடுப்பா இருக்கு. நான் என்ன வேணும் நான் போடுறேன். ஏதோ தூக்கத்தில் தெரியாமல் போடுறேன். மச்சான், சீரியஸா சொல்றேன்டா. கை கால் போடாத. கை கால் போடுற மாதிரி இருந்தா ஆள்ல போய் படுத்துக்கோ. சரி விட்றா, போடல. Cheers. டைம் 12 ஆயிடுச்சு. இவனும் தூங்கிட்டான். சரி, நம்மளும் தூங்குவோம். ம். ஆமா. ம். இவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டான். டீயை கூட நிம்மதியாக குடிக்க விட மாட்டானுங்க. எச்சாரா, இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ. ஹரிஷ், அந்த ராயல் தேட்டர் ஃபைல் கிளியர் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் கிளியர் சார். ஓகே, சீக்கிரமாக எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே சார். ஹரிஷ், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஷியோர் சார். ஐயோ, இவன் வேற கத்துவானே. ஹலோ சார், சொல்லுங்க. அது வந்து ஃபைலு சைன். புரியல ஹரிஷ், கிளியராக சொல்லுங்க. சார், வந்து ஃபைலில் சைன் பண்ணும்போது பேப்பர் கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு சார். கிழிஞ்சிடுச்சா? நான் விளையாடுறீங்களா ஹரிஷ்? இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும்ல? சார், ஐ எம் வெரி சாரி சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைமா? இது
இதுவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும்னு தெரியுமா? இப்படிதான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்வியா? What the hell you are doing? டீசெண்டாக நாளைக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு ஜாபை குட் பண்ணிக்கோங்க. சார் ரிசைன் பண்ணுற லெவலுக்கு இப்போ என்ன சார் ஆச்சு? ஓ, உங்கள் லெவலுக்கு இதெல்லாம் சின்ன மேட்டரா? நான் இப்போவே எம்டி கிட்ட இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை வேலைட்டு ஸ்டாப் பண்ணிட்டு மெயில் வரும். எங்கள் தஃபோனை வைடா. பேப்பர் கிழிஞ்சதுக்கெல்லாம் வேலையை விட்டு தூக்குவானா? எல்லாம் இந்த ஃபைலால வந்தது. ஓ, கனவா? தூங்கவே விட மாட்டியாடா? எவன்டா இந்நேரத்தில்? ஏய், கதவை தரடா. இருங்கடா வரேன். யாரு? எது என் பொருள் எடுத்துன்னு வந்து என்னையே யாருன்னு கேட்குறியா? ஐயோ, நம்ம பொருளுக்கு வந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி எந்த பொருளும் என்கிட்ட இல்லடா. எது இல்லையா? உண்மையாவே இல்லடா. நீயே கதவு திறக்கிறியா? உன்னை போட்டு என் பொருள் எடுத்துன்னு போவான். இரு, டோரை உடைச்சிடாத, நானே திறக்கிறேன். நீ செத்தடா நீக்கி. ஏய், குணா, டேய் குணா, 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 எங்கடா போன? என்னடா கத்திக்கினேங்கிற? உள்ள வந்தேன்னு வச்சுக்கேன், வாய்கையெல்லாம் வச்சிருவேன். தூங்க விட மாட்டியா? டேய், இவ்வளோ நேரம் என் பக்கத்தில் தான்டா தூங்கிட்டு இருந்த. சொல்லாம எங்கடா போன? ஐடிங் குடிங் போது என்னடா சொன்ன? என்ன சொன்ன? தூங்குறப்ப கை கால் படுற மாதிரி இருந்தா நீ தானே ஆள்ல போய் படுக்க சொன்ன. ஆமா சொன்னேன். அப்ப இவ்வளோ நேரம் என் பக்கத்துல தூங்கலையா? ஆளியாடா படுத்துட்டு இருந்தா? ஹரிஷே, கோட்ருக்கே வாடா. ம்ஹும். தண்ணி எதனா குடிக்கிறியாடா? ம்.
குடிக்க தண்ணி தானடா கேட்டேன். என்னது இது? ஆசிட். குணா, எத்தனை வாட்டிடா? நடக்கிறது எல்லாமே கனவாவே இருக்கு. ஒருவேளை இப்போ நான் இருக்க இந்த செகண்டும் கனவா இருக்குமோ? ஐயோ, என்னதான்டா நடக்குது? கை கால் போடுற மாதிரி இருந்தா ஆள்ல போய் பட்டுக்கோ. நான் தான் குணாவை ஆள்ல தூங்க சொன்னேன். ஆனா அவன் பெட்ரூம்ல ஏன் கூட தானே படுத்தான். எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்த மாட்டான். பேப்பர் கிழிஞ்சதுக்கெல்லாம் வேலையை விட்டு தூக்குவானா? எல்லாம் இந்த ஃபைலால வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கனவு வந்தப்போ என் மேல குணா கை போட்டுருந்தான். அதை எடுத்து விட்டு தானே நான் எழுந்தேன். தூங்கவே விட மாட்டியாடா? மறுபடியும் குணா என் மேல கையை போட்டான். மறுபடியும் எனக்கு கனவு வந்தது. அந்த கனவுல எவனோ என்ன கொலை பண்றான். அந்த கனவு முடிஞ்சு பயத்துல எழுந்தப்போ குணா கை என் மேல இல்ல. ஆனா குணா கை போட்டானே. எங்கேயோ இடிக்குதே. குணா, தூங்க விட மாட்டியா? ஆசிட். லாஸ்ட் டைம் எழுந்துக்கும் போது, அதாவது இப்போ நான் எழுந்துக்கும் போது குணா கையை தட்டி விட்டு தான் எழுந்திருக்கேன். அவன் அப்போ என் மேலே போட்ட கையை நான் இப்போ தான் தட்டி விட்டு எழுந்திருக்கேன். ஸோ என் மேலே குணா போட்ட கை இல்லாததுக்கு காரணம் நான் கனவுல தான் எழுந்திருக்கேன். உண்மையாக எழுந்துக்கல. நான் பயந்து எழுந்து குணாவை காணோன்னு தேடினது எல்லாமே கனவு தான். அப்படின்னா அப்போ இந்த செகண்ட் நான் உக்காந்து யோசிக்கிறது எல்லாமே நிஜம்தான். என்னைக்குமே இல்லாமல் இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி ஆகுது? மறுபடியும் நான் தூங்கினேன்னா அதே மாதிரி கனவு வந்து போகும். இதுக்கு நான் தூங்காமல் இருக்கிறது தான் கரெக்டு. என்னடா உட்காந்துருக்க? ஒரு கனவு வந்துச்சுடா. என்ன கனவு? ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்குற மாதிரி. உனக்குமா? என்னது உனக்குமா? ஒன்றும் இல்லை, நீ தூங்காத, முழிச்சுக்கிட்டே இரு. ஏன்டா? மச்சான், உன் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன். தூங்காத ப்ளீஸ். அட போடா, இதெல்லாம் ஒரு கனவுன்னு. குணா, சொன்னா கேளுடா, வேணாண்டா. அட போடா சாம்பார். நைட் நேரத்தில் வர லோனு மயிருன்னு சாவடிக்கிறானுங்க.
என்ன இவன் இவ்வளோ நேரம் அங்கேயும் எந்திருக்கவே இல்லை? ஒருவேளை தூங்கினாலே கெட்ட கனவு எனக்கு மட்டும்தான் வருதோ? ஒன்றும் புரியல. அண்ணா என் வீட்டுள்ளே தட்டி எடுத்தானுங்க. நான் ஐபிஎஸ் ஆயிட்டேன். அடுத்தது உன்னே அரிசியும் தூக்கம் ரூமுக்கு தான் வருவானுங்க. பொருளை உன்ட்ட வச்சுக்காது, சேஃப் இல்லை. தடிக்கு யாரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா? டேய் அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லைடா. இத்தனை மாசமா பொருளை வச்சுன்னு அவனுங்களுக்கு எப்படி ஆட்டம் காமிச்சோம். சரி. அவனுக்கு கிட்ட மட்டும் மாட்டணும். அவனுக்கு பொம்மையில் இருக்கிற ஒரு புல்லட்டும் நம்ம தலையிலையும் உடம்புலையும் தான்டா இருக்கும். எங்க எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்கயா இங்க வச்சிருப்பாங்க? எங்க? ச்சே, இவன் வேற பொருளை எங்க வச்சான்னு தெரியலையே. ம் இல்ல. தான். ஏய், பொருள் எத்தனை எங்கே போகிற? மச்சான், சத்யா இப்போதான்டா ஃபோன் பண்ணான். தடி அவனையே சுத்து போட்டாங்களாம். அடுத்து இங்கே தான் வரப்போகிறாங்களாம். அதுக்கு பொருளை தூக்கி போட்டு எஸ் ஆயிடலாம். ஏய், சத்யாவை பற்றி எனக்கு தெரியும்டா. நம்ம பொருளை தூக்கி அடிச்சுட்டு கிளம்புனோடனே அவன் பின்னாடியே வந்து பொருள் எடுத்துப்பான். இதுதான் அவனோட பிளானாக இருக்கும். அதனால தான் போலீஸ் அது இதுன்னு உன்னை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கான். ஒருவேளை அவன் சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா? நான் சொல்கிறத நம்பு. போலீஸும் வர போகிறதில்ல, எவனும் வந்து நம்ம உயிரி எடுக்க போகிறதில்ல. என்னடா சார், 2 நாய்ங்களோட செருப்பு இங்கே தான் இருக்கு. கண்டிப்பாக உள்ளே தான் இருப்பானுங்க. சரி, டோர் தட்டுங்க. ஓப்பன் பண்ண அரெஸ்ட் பண்ணிடலாம். அரெஸ்ட் பண்ணிடலாமா? என்ன சார் பேசுகிறீங்க? இத்தனை மாசமா இவனுங்க டீம் நமக்கு எப்படி தண்ணி காட்டுச்சுன்னு மறந்துட்டீங்களா? இன்னைக்கு இவங்களை இங்கேயே வச்சு போட்டால் தான் சார் மற்றவங்க நம்ம மேலே பயம் வரும். என்கவுண்டர் ஆர்டர் கையில் இருக்கும்போது ஏன் சார் யோசிக்கிறீங்க? டோர் தட்டு. இப்போ எப்படிடா தப்பிக்கிறது? இப்போ வந்து கேளு. நான் சொன்னப்பவே போயிருக்கலாமேடா. என்னை கொஞ்ச நேரம் யோசிக்க விட்றா. யோசிச்சு அவ்வளோதான், நம்மளை போட்டுருவானுங்க. இருடா, ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். அப்பவே சொன்னே, கேட்டியா? அவ்வளோதான், நம்ம முடிஞ்சு. ஏய், அதெல்லாம் நடந்து முடிஞ்சுதுடா. அடுத்து என்ன பண்ண போறோம்னு யோசிக்க விடு. நீ என்னதான் யோசிச்சாலும் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது. நம்ம சாவ போறோம், தான் நடக்க போகுது. என்னடா சும்மா சாவ போறோன்னு? ஹரிஷே, என்னாச்சுடா? மச்சான் ரொம்ப பயமா இருக்குடா. ஏதோ பொருள்ன்றானுங்க, போலீஸ்ன்றானுங்க, என்கவுண்டர்ன்றாங்கடா. நம்ம 2 பேரும் சுடுறாங்கடா. ஏதோ கனவுலாம் வருதுடா. இரு ரிலாக்ஸ். அந்த கனவுல அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரிலடா. நம்மள சுட்டுட்டாங்களா இல்லை தப்பிச்சு போயிட்டோமான்னு கூட தெரிலடா. பயமா இருக்குடா ஹரிசு. மச்சான், அந்த கனவுல நம்ம 2 பேரையும் சுட்டுட்டானுங்கடா. நம்ம செத்துட்டோம். செத்துட்டோமா? உனக்கு எப்படிடா தெரியும்? ஆமாம், உனக்கு வந்த மாதிரி அதே கனவு தான் எனக்கும் வந்துச்சு. என்ன, உனக்கு பாதிலே நின்றுடுச்சு.
எனக்கு ஃபுல்லாகவே வந்துச்சு. என்னடா சொல்ற? உண்மையாவே உனக்கும் அதே கனவு தான் வந்துச்சா? உனக்கு இந்த 2 கனவு மட்டும்தான்டா. பட் எனக்கு நான் எப்போ தூங்க கண்ணை மூடனோ அப்பையிலேருந்து இப்படி தான் நடக்குது. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான்டா வழி? தூங்காமல் இருக்கிறது தான் ஒரே வழின்னு நினச்சேன். நம்ம இதுலேருந்து தப்பிக்கக்கூடாதுன்னு இருக்கு போல. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹரிஷே, நம்ம இப்போ திரும்ப தூங்கினா கூட இல்லை, கண்டிப்பாக கனவு வரும்டா. அந்த கனவுல ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்ப்போம்டா. அப்படி கிடைக்கலனா அந்த கனவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்டா. அதை நல்ல கனவை மாற்ற ட்ரை பண்ணலாம். லூசடா நீ? கனவெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான் நம்மள கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஒன்ஸ் தூங்குறதுக்காக கண்ணை மூடிட்டோம்னா அதுக்கப்புறம் வர கனவு தான் ரியல் நம்பிட்டு இருப்போம். தூக்கம் தெளிஞ்சு கண்ணை திறக்கும் போது தான் ரியலைஸ் பண்ணுவோம், ஓ இதெல்லாம் கனவான்னு. நீ சொல்கிற மாதிரி நடக்கலாம் சான்ஸே இல்லை. சரி, நீ சொல்கிறத கரெக்டுன்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம்ல? ஓகேவா? சரிடா, சரி, நீ தூங்கு, நானும் தூங்குறேன். ஹரிஷு, என்னடா தூக்கமே வரலடா. இந்த மயிரை தான் அப்பயே சொன்னேன், நீ தான் கனவு மத்தலாம் அதை மத்தலன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஏன்டா கத்துற? அப்படிதான்டா கத்துவேன், என்னடா பண்ணுவ? ம்? மொத்த செத்துட்டா இன்னைக்கு. யாரா? எனக்கு வந்தா அதே கனவாடா? இது வெறும் கனவு தான், வேற எதுவும் யோசிக்காத. கனவு தான், கனவு தான். நம்ம என்னதான்டா தப்பு பண்ணோம்? நமக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம தெரிஞ்சு பண்ண தப்பு தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம தப்புன்னு தெரியாமல் பண்ண தப்பும் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ எப்படி தாண்டா இதில் இருந்து தப்பிக்கிறது? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி அவசரப்படுறது பெரிய முட்டாள்தனமோ தோணுது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கவும் ஒரு வழி இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஹிண்டாவது கிடைக்கும். யோசிக்கலாம். குணா, வந்த எல்லா கனவுலையும் லிங்க் ஆகிருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். பொருளா? என்ன பொருள்ரா? ஒரு பெண். பெண்ணா? எப்படிரா? நல்லா யோசிச்சுப்பார். ஃபஸ்ட்டு வேலையை விட்டு தூக்குன மாதிரி வந்த கனவுல வந்த எல்லா கனவுலையும் லிங்க் ஆகிருக்கிறது அந்த பெண்ணு மட்டும்தான். ஒரு பெண்ணால் இந்த லெவலுக்கு எஃபெக்ட் பண்ண முடியுமா? அப்படியே பண்ணாலும் நம்மள எதுக்குடா பண்ணணும்? பெண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்லை. யோசிடா. மச்சான், இதுதான்டா அந்த பெண்ணு.
இந்த பெண் எப்படிடா உன்கிட்ட? நான் தாண்டா நல்லா இருந்ததுன்னு ஹெச்ஆர் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தேன். மச்சான் என்னடா பண்ற? டேய் லூசு, நாடா அந்த பெண்ணு தெரியாம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைடா. இப்ப நீ தெரிஞ்சு அதை வெளியே போட்டிருக்க. இன்னும் எவ்வளவு பிரச்சனை வரப்போதோ. ஹரிஷ் எங்கடா இருக்க? டேய் குணா, டேய் எங்கடா இருக்க? மச்சான் பயமா இருக்குடா. குணா, எல்லாம் போல இருக்குடா. எப்படிடா டேய் நான் இங்க தான இருக்கேன். ஐயோ டேய் 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 ஏதோ ஆவுதுடா. ஹரிஷ் டேய் ஹரிஷ் என்னடா இதெல்லாம்? குணா, நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு வரும்போது டைம் 11:15. மறுபடியும் அதே டைமில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஐ திங்க் நமக்கு லூப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லூப்பா? ஆனா ஏன்? மேபி இந்த பெண் நம்ம ரூமை விட்டு போவாது. நம்ம மொத்தமாக கனவுன்னு இந்த ரூமுள்ளே மாட்டிப்போம். மச்சான் பயப்படுத்தாரா? நீ தானடா சொன்ன எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் தப்பிக்க வழி இருக்குன்னு. யோசிடா யோசிடா. நம்ம இந்த டைம் தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னா ம். இது லூப்பாக இருந்தா நமக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கனவு எல்லாமே நமக்கு மறுபடியும் வரும். இதுதான் நடக்கும். ம். நமக்கு இது செகண்ட் டைம். இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வரப்போகிற கனவு எல்லாமே இந்த பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகிற கனவு. சரி ஓகே குணா, டைம் கால்குலேஷன். நம்ம ரூம்குள்ளே வரும்போது டைம் 11:15. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு படுக்கும்போது டைம் 11:45. நீ சீக்கிரமாக தூங்கிட்ட, ஆனால் நான் தூங்கும்போது டைம் 12. ம், ம். மேபி தூங்குனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கனவு வந்திருந்தா கூட டைம் 12:15. என்னதானே சொல்ல வர? ஒரு ஐடியா இருக்கு, பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கனவு வந்தப்போ டைம் 12:15னா இந்த பெண்ணோட டார்கெட்டும் 12:15 தான். ஸோ இந்த பெண்ணால் நமக்கு 12:15க்குள்ளே கனவு வர வைக்க முடியலனா நம்ம இதிலேருந்து தப்பிச்சிடலாம். சரிடா, 12:15 வரைக்கும் எப்படியாச்சும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். பார்ப்போண்டா இன்னைக்கு இந்த பெண்ணா நம்பலான்னு.
இது வேலைக்கு தூங்கிடுவோம். எழுந்துடுறா ஹரிஷு, தூங்காத. இப்போ எழுந்துக்கலனா மொத்தமாக இந்த லூப்லேயே மாட்டிப்பீங்க. இந்த செகண்ட் தான் நீயும் உன் ஃப்ரெண்டும் உயிரோடு இருக்க போறீங்களா இல்லையான்றத முடிவு பண்ண போகுது. ஐயோ தூங்காத, எழுந்துரு. ஐயோ எழுந்துக்க முடியலையே. எழுந்துடுறா. குணா, குணா டேய், குணா எஞ்சிடுறா. குணா டேய் எஞ்சிடுறா. கனவு எதை வந்துச்சா? இல்லடா. யோசி சொல்றா. நல்லா யோசிடா. இல்லடா, வரல. என்னடா? எனக்கு வேற வழி தெரியலடா. அம்மா சொல்லுமா. வேற வேலை மாற போறேன்னியப்பா, என்னாச்சுப்பா? இந்த மாசத்துல இருந்து சேலரி ஏற்றதா சொல்லியிருக்காங்க அவங்க. அப்ப அப்பாட்ட நான் சொல்லிடுவா? இல்லை இல்லை, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போ நீ தங்கியிருக்க ரூம்ல 2 பேர் தாராளமா தங்கலாமாப்பா? இதுக்கு முன்னாடி இருந்தவர் வெளியூரில் வேலை கிடச்சிச்சின்னு போயிட்டாருமா. ஐயோ, அப்ப ரூம்ல தனியா தான் தங்குறியா? இல்லைம்மா, இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி ஹரிஷ்னு கூட ஒருத்தர் வந்து தங்கியிருக்காரு. அப்படியா? உன் கூட வேலை பார்க்குறவரா? மோ, அவர் என் கூட வேலை பார்க்கலாமா. அவர் வந்து சினிமாவில் டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காருமா. நேற்று நைட்டு ஏதோ பெருசா நடந்த மாதிரி இருக்கே. ஓ, மொத்தமும் கனவா? சரி ஓகேம்மா, நீ போய் உன் வேலையை பாரு. மார்னிங் ப்ரோ. மார்னிங் ப்ரோ. என்ன ப்ரோ, காலையில் ஏதோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. ஒன்றும் இல்லை ப்ரோ, நேற்று நைட்டு உங்ககிட்ட புலம்பிட்டு இருந்தான்ல ஸ்டோரியே கிடைக்க மாட்டேதுன்னு. இப்போ ஒன்லைன் கிடச்சிருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஒன்லைன் சொல்லுங்க. ப்ரோ, 2 பசங்க எப்பவும் போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சரக்கடிச்சு தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவங்க எப்படி மாட்டிக்கிறாங்க,
அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்கன்றது தான் ப்ரோ ஸ்டோரி. ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, ட்ரை பண்ணலாமே, கண்டிப்பாக ஜெயிக்கும். ஹாய் சார். ஆரம்பிக்கலாம். சார் நம்ம கதை பார்த்தீங்கன்னா 2 பேச்சுலர்ஸ் சார். ஒர்க்கு முடிச்சுட்டு எப்போவுமே வீட்டுக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் சார் தூங்குவாங்க. ஸோ அவங்க தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அவன் கடைசியில் அந்த பெண்ணை வெளியே தள்ளி விட்றான். அப்படியே டோர் லாக் ஆகுது. படத்தை அப்படியே முடிச்சுக்கிறோம் சார். நல்லா இருக்குப்பா, புதுசாக இருக்கு. தேங்க்ஸ் சார். அப்புறம் என்னப்பா, கையெழுத்தை போட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். ஆ